அந்த தோழிகள்லாம் பிரியா விடை பெற்றுட்டு மனது கஷ்டத்தோடு திரும்பி வர்றா, வீட்டுக்கு வர்றா. வந்து எல்லாமே புருஷன் வீட்டுக்கு புறப்படுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கனகாம்பரத்தில் சித்தப்பா ஒருத்தர் அவர் வந்து கனகாம்பரத்தை பார்த்து சில அறிவுரைகளாக சொல்கிறாங்க. இது பாருங்க, அந்த காலத்தில் பெண்களுக்கு தான் எல்லா அறிவுரைகளுமே சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு வந்து எந்த விதமான அறிவுரைகளையும் எங்கேயுமே யாரும் சொல்லலை. அது என்ன காரணம்னு எனக்கு புரியல. பல விஷயங்கள் வந்து எல்லாம் பெண்களுக்கு தான் ஒட்டி அந்த காலத்தில் குடும்பம் வந்து நல்ல விதமாக போன காரணமே பெண்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நிலையை எடுத்ததுனால தான். அந்த மாதிரி சித்தப்பா வந்து அவர் என்ன சொல்கிறாரு, புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே, அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அகந்தை கொள்ளக்கூடாது. மாமனாரை மாமியாரை மதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும் அப்படின்னு நிறைய அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அவர்கிட்ட அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து வீட்டில் இருக்கா. இப்போ அந்த மாதிரி என்ன அறிவுரை சொல்கிறாங்கிறதையும் அதையும் இப்போ நம்ம கேட்டு பார்ப்போம். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா அகந்தை கொள்ள கூடாது என்னாலும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. மாமனாரை மாமியாளை மதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும். சாம கோழி கூவையிலே முழிக்கணும், குளிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. கண்ணால் பேசும் பயகம் முன்னே நில்லாதே, நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே. கண்ணால் பேசும் பயகம் முன்னே நில்லாதே, நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே. இந்த அண்ணே சொல்லும் அமுத வார்த்தை தள்ளாதே, நம்ம அப்பையும் பாட்டம் பேரை கெடுத்து கொள்ளாதே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. புருஷன் உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதான், போடும் பொழுதே அங்கே நிலந்து சொன்னவ பொண்ணுதான். அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதான், அவங்க ஆஸ்தி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதான். ஆஸ்தி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதான். புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே. புருஷன் கூட நீ இருந்து பூவும் மணமும் போல் மகிழ்ந்து, கூற சேலையும் தாலியும் மஞ்சளும் குங்கும பொட்டும் நகையும் நட்டும் குறைஞ்சிடாம நிறைஞ்சிக்கிட்டு, மக்களை பெத்தி மனைய பெத்தி மக்க வயத்தில பேரனை பெத்தி பேர வயத்தில பிள்ளைக பெத்தி, நோய் இல்லாம நொடி இல்லாம 100 வயசு வாழ போற தங்கச்சி, நமக்கு சாமி துணை இருக்கு தங்கச்சி, நமக்கு சாமி துணை.